ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 10 பொய் 100 பொய். நான் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ. ஆமாங்க, எனக்கு அப்போ அந்த பழக்கம் இருந்துச்சு. எப்போ நான் அண்ணா ஆட்சியில் வந்தனோ அப்போதுலேருந்து நான் அந்த பழக்கத்தை விட்டுட்டேன்னு சொல்லி உண்மையை சொல்லிட்டு போயிருக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது. எதுக்கு அந்த மாதிரி பொய்யா பேசுகிறீங்க? கும்பலில் அத்தனை பேருமே பொய்யை தவிர எதுவும் பேசுறதில்ல. உங்களுக்கு தெரியாத ஆளுங்க கூட, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பொம்பளைங்க போது கூட பொய் மட்டும்தான் பேசுதுங்க, உண்மை பேசுறதே கிடையாது. தெரியாது போல் உங்களுக்கெல்லாம். அதே மாதிரி தான் பொய்யா சொல்லி உங்கள் அண்ணன் ஆட்சியை பிடிச்சிட்டாரு, முதலமைச்சர் ஆகிட்டாரு. அது இல்லாமல் டெண்டர் போன ஆட்சியில் மு க ஸ்டாலின் ஐயா இருக்கும்போது எடுத்த 1900க்கு மேலே பஸ்ஸை இவர் விளம்பரப்படுத்திக்கிட்டாரு. பஸ்ஸில் ஏறி போனாராம், பஸ்ஸில் ஏறி அவரும் போனார். பெண்கள் பக்கத்தில் உட்காந்து நல்லபடியாக பேசிக்கிட்டும் போனார். அதுவும் எல்லாமே வீடியோ வருது. சும்மா அப்படியே மற்ற ஒரு இதுவுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிடுறீங்க, அவங்க பண்ண இதுவுக்கு நீங்களே விளம்பரப்படுத்திக்கிறீங்க. அது இல்லாமல் அந்த பஸ்ஸை 3 நாளைக்கு முன்னாடியே அந்த டிரைவர் கண்டக்டர்லாம் படுக்க இடம் இல்லை, சாப்பிட முடியல, தூங்க முடியல. என்ன கொடுமை நடந்தது தெரியுங்களா? அவ்வளோ நல்லவங்களா இருந்தா ஏன் ஒரு ரூமை போட்டு கொடுத்து, அந்த 2-3 நாளைக்கு ஒரு ஹோட்டலில் ஒரு ரூமை போட்டு கொடுத்து அவங்கள நிம்மதியாக இருக்க வச்சிருக்கலாம்ல? அப்படியே அந்த பஸ்ஸு கீழேயும் அங்கேயும் இங்கேயும் படுத்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? உங்களோட ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கும் உங்களோட சுயநலத்துக்காகவும் மக்களை எவ்வளோ கொடுமை பண்ணி கஷ்டப்படுத்துறீங்க. அதுக்கு பொய்யும் வேற. உங்களோட தப்பை மறைக்க 1000 பொய். ஆனால் அந்த உண்மை வராமல் இருக்குமா? ஒரே ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டு, நீங்கள் தப்பை ஒத்துக்கிட்டு பேசி பாருங்க, அடுத்து உங்களுக்கு மன்னிப்பு இருக்கும். ஆனால் நீங்கள் பொய்யை மட்டும்தான் பேசுகிறீங்க. இது என்ன ஆட்சி? இது கன்றாவி ஆட்சினே ஒன்றுமே புரியல. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பொம்பளைங்க வேற. ஐயோ, எங்கள் அண்ணன் மாத்திரையில் தான் இடித்தாரு, மாத்திரை தான் கொடுத்தாரு, எனக்கு தெரியும். அது அப்புறம் பார்த்தா கல்யாணம் அவளை மாப்பிள்ளை தர்றேன்து. அப்புறம் பார்த்தா கல்யாணம் புள்ள பெற்ற மாதிரி மாத்திரை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் தெரியுமா? எல்லாம் முட்டைங்க தான் எல்லாம். ஒன்றுமே பொய்யா பேசி அந்த பொய்யை உண்மை மாதிரி நம்ப வைக்கிறதுக்கு ஆளுங்க வேற செட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் என்ன? இதே மு க ஸ்டாலின் சார் அவர் பண்ண ஒரு விஷயத்தையும் ரீல்ஸ் போட்டார், அந்த இது பண்ணிட்டு இருந்தாரு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் கூட வர முடியாது ஆட்சிக்கு. நீங்களாம் ஓடுறத ஒரு வீடியோ, திங்கிறத ஒரு வீடியோ, வேற ஒன்று தான், பின்னாடி போகிறத மட்டும்தான் போடல நீங்கள் வீடியோ. எல்லாத்தையும் வீடியோ போட்டு இது இப்போ ரீல்ஸ் பண்ணிக்கிறீங்களே, அசிங்கமாக இல்லை? பொய் பேசிக்கிட்டு இப்படி கேவலப்படுத்திக்கிட்டு ஒரு பிரயோஜனம் இருக்கா நீங்கள் பண்ணுற ஒன்றாச்சும்? விளம்பரம் மட்டும்தான் படுத்துறீங்க. மக்களுக்கு ஒரு சின்ன நன்மை இன்ன வரைக்கும் செஞ்சதில்லை. வேலையை கொடுத்தது அந்த சர்டிஃபிகேட்டை கூட அவரு பண்ணது.